துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தானே சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட் உமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? ஆனா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதி இருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லன்னு பதில் வந்திருக்கோம். வணக்கம். கலைஞர்களை ஊக்குவிக்க அடுத்த வாரம் இளந்தென்றல் பகுதியில் திரு சைதை சிவராமன் அவர்கள் பாடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தனலட்சுமி, வாமா. சாப்பிடுவாமா. எனக்கு பசி இல்ல. வெறும் வயித்தோட படுக்க கூடாதுமா. ஒரு வா வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. நான் சொல்றேன்ல, விடுமா. என் கண்ணு இல்ல. என்னது, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்ன கேளுமா. உமா கூட்டிட்டு சாயந்தரம் டாக்டரை பார்க்க போமா. ஏன் இப்படி அழுது உடம்பு கெடுத்துக்கிற? நேரா உங்க அம்மாட்ட போய், இத பாருமா, நானும் மாமாவும் ஒருத்தர விரும்புறோம். இந்த ஜாதகத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை, இல்ல நடக்கிறதே வேறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பயமுறுத்த வேண்டியதாடி. கேப்பேன். உனக்கு என்னடி போச்சு? சாக போறது என் தம்பி தான் சொன்னாங்கன்னா என்னடி இது வம்பா போச்சு? நாட்டுல ஆம்பளைங்க கிடைக்கிறது எவ்வளவு டிமாண்டுன்னு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதுலயும் வரதட்சணை இல்லாம ஒரு மாப்பிள்ள வராருன்னா ஒரே அமுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நம்ம கதை பேசிட்டு இருக்கீங்களே. சொல்லுங்கம்மா. இப்ப வந்துட்டு போனாரே, அவர் உடம்புக்கு என்ன சார்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? ஒரு ஆம்பளை டாக்டரை பார்க்க வராருன்னா அது 1000 மரமா இருக்கும். இதெல்லாம் போய் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்குல்ல சார், அது அவங்க மாமா தான். திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே என்னவோ ஏதோன்னு பயந்துட்டா. அப்படிங்களா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். துபாய் போறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் கேட்டாரு, கொடுத்து விட்டுருக்கேன். துபாயா? அப்ப எப்ப சார் திரும்பி வருவாரு? போற வேகத்தை பார்த்தா திரும்பி வர மாதிரியே தெரியலமா. துபாயிலே செட்டில் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த அதிசயத்தை பாருங்க. நான் எதிர்க்க வந்த ஆகாதுன்னு சொன்னவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி எங்க ஆத்துக்கா திரும்பி வந்துட்டார். பார்த்தேலா? தனலட்சுமி, யார் வந்திருக்கான்னு பாத்தியா? என் ஜாதகம் சரியில்லாம தான் எங்க ஆத்துக்கார் என்னை விட்டு போயிட்டாருன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் பொய்யாக்கிட்டு எங்க ஆத்துக்கார் என் கண் எதுக்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. பாத்தியாடி? என் பிரார்த்தனை வீண் போகல. ஏன்னா இத்தனை நாளும் பட்டாளத்துல தான் இருந்தேன்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டுக்கப்படாதோ? என் மனசு எவ்வளவு குளிர்ந்திருக்கும். ஐயோ, இங்கேயும் உட்காந்து பேசிட்டு இருக்கேனே. செத்த இருங்கோ, ஆரத்தை கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன்.
செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா செத்து போயிடுவேங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. ஏன்னா எனக்கு செவ்வாய் தோஷமா. அதனாலதான் அம்மா நானும் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். வாங்க. உட்காருங்க. அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? அம்மாவுக்கு காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் அடிச்சு உட்காரு. அம்மா சொன்னானா உனக்கு எங்கிட்டு போச்சு அறிவு? இது ஒரு பெருசா படிச்சு கழிச்சுட்ட பாரு. உன் தோஷம் என்ன கொள்றதா இருந்தா இந்நேரம் எனக்கு ஏதாவது ஆயிருக்கணும். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி ஆனாதான் பலிக்குமா? இப்ப மட்டும் என்ன வாழுது? அது ஒண்ணு மட்டும் பண்ணல. அதான் தாலி மட்டும் கட்டினா அந்த தோஷம் விஷயம் பேசிருக்க மாட்டாங்க பாரு. ஆமா, அது என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் என்ன பார்க்கணும்னு ஞானோதயம் வந்துருச்சு? நீங்க துபாய்க்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னன்னு? துபாயில பொண்ணுங்க மேல கை வச்சா கைய வச்சா கைய வெட்டி கையில கொடுத்துடுவாங்களாம். பால் சொம்பு 10 அடி இருக்கும் போதே பாயிர பூனை பாத்திரத்துக்குள்ள விட்டா சும்மாதான் இருக்கும். அவனை சொல்லி குத்தம் இல்லடி. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் இவனை நம்ம அங்க தங்க வச்சோம் பாரு. நம்மள சொல்லணும். இப்ப அவனா போறேன் போறேன்னு குதிச்சான். மாசம் மாசம் கடுதாசி எழுதி அவனை மடக்கி வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்தா இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒதுக்குனா எப்படி? அவனுக்கு ரோஷம் இருக்காதா என்ன? ரோஷமா? அதான் அந்த பிள்ளைக்கு தோஷம்னு சொல்லிட்டாங்கல்ல. பின்னதுக்கு அங்க தங்கிட்டு இருக்கணும். நேரா புறப்பட்டு வந்து தர வேண்டியதானே? அவன் கூட்டாளிங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். கடுதாசில எழுதிருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை இவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆழமா பதிஞ்சிருக்குமா? நம்ம பையன் மனசு பத்தி நமக்கு தெரியாது. பிள்ளைங்க மனசா பதிஞ்சு பதிஞ்சு நம்ம பையன் நெஞ்சு பள்ளமாவுல போயிருக்கு. இப்படி அவனை குத்தம் சொல்லி பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு எட்டு மெட்ராஸுக்கு நேர்ல போய் என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டு வாங்க. இந்த விஷயத்துக்குலாம் நான் நேர்ல போய் பேசணும்னா பெரிய மனுஷன் நானா அவனான்னு தெரியாம போயிடும். இப்ப என்ன கடுதாசி தானே வந்திருக்கு, தந்தி வரட்டும் பாப்போம். தனலட்சுமி, வாங்க தம்பி உட்காருங்க. அப்புறம் இருங்க வர்றேன். இருங்க. எங்க போறீங்க? காபி கிப்பிலாம் வேணாம். சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டிவியில இந்த வாரம் இளந்தென்றல் பகுதியில ஒரு நல்ல ப்ரோக்ராம். தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என்னங்க மொட்டையா நல்ல ப்ரோக்ராம் தானே சொன்னேன். யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேட்கலையே. யார் பாடுறாங்க? வேற யாரு? நான் தான். ஓஹோ அப்படியா? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி ஏன் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? தனலட்சுமி சின்ன வயசுல இருந்தே என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஏங்க தனலட்சுமிக்கு உங்க தம்பிய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனத்துக்கு செவ்வாய் தோஷமா, அதனால செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, தனலட்சுமி பாட்டு கிளாஸுக்கு வராததுக்கு இதுதான் காரணமா? வெரி குட். தனலட்சுமி கட்டிக்க மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஐயோ, அப்ப நீங்க கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னங்க பண்றது? அவ ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். கரெக்ட், அதுதான் அருமையான யோசனை. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. இவங்க கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரியலையா? கவலையை விடுங்க. இன்னையில இருந்து இந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறேன். தனலட்சுமி வந்தா மொத்தம் இருக்கட்டுமே. ஸ்பெஷல் கிளாஸ்னா கட்டே அடிக்க கூடாதா? அதுக்கு இல்ல மாமா, நிறைய பாடம் போகுது. இதுவும் பாடம் தான். வாழ்க்கை கல்வி ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பாடத்தை ஆரம்பிப்போமா? ஐயே, ஆசைய பாரு. நீங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டாம். நேரம் காலம் வந்தா அவங்க தன்னாலே கத்துப்பாங்க. சரி சரி, சட்டுப்புட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லுங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவன் யார் யார் வீட்டு பொண்ணையோ கூட்டிட்டு தைரியமா சுத்துறான். இங்க என்னடானா, நீ எனக்கு முறை பொண்ணு, கிட்டத்தட்ட அரை பொண்டாட்டி மாதிரி. ஆள் குட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப தான் பியூ பண்ணிக்கிறீங்க. வாங்க சார். ஐஸ் எவ்வளவுப்பா? 1.50. 2 கொடு. இந்தப்பா
என்ன சார் இது 1 ரூபாய் கொடுக்குறீங்க? பின்ன ஒரு ஐஸ் 50 காசுனா எவ்வளவு கொடுப்பாங்க? உனக்கு கணக்கு தெரியாது? எந்த ஊர்ல கொடுக்குறாங்க ரூபாய்க்கு 2 ஐஸ்? நீ தானே சொன்ன காதுல பஞ்சா வச்சுக்கிற 1.50. யோ என்னங்கிற என்னன்றியா? நாம பிளேட் வேணுமா? கேட்டுக்கினியா? தம்மா துண்டு பிளேட் போது கீசிடுவேன். யோ மானத்தை வாங்கதையா, உண்மையிலே என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? சைட்டை தள்ளிக்கிட்டு வர மட்டும் தெரியுது, துட்டை எடுத்துக்கிட்டு வர வேணும். ஏய் அனாவசியமா பேசினா நடக்கிறதே வேற. சும்மா இருங்க. இந்தாயா 2 ரூபாய். நீ ஏன் கொடுக்குற? சும்மா வாங்க. வாங்க. உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு, பேசாம உட்காருங்க. அங்க என்ன பார்வை? கண்ணு இருந்தா 4 பக்கம் பார்க்க தான் தோணும். அப்படியா? பாருங்க பாருங்க, கண்குள்ளர பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேணும். ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிட்டு வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏய் என்ன முணுமுணுக்குற? இல்ல சார், நான் ஒண்ணும் முணுமுணுக்கல. நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா சொல்லுங்க, நானே எந்திரிச்சு போயிடுறேன். ஏய் தனம், ரொம்ப தான் முறுக்கிக்கிறிய. முறுக்கு கை முறுக்கு முறுக்கு வாங்கண்ணே. எவ்வளவு? 1.50 காசுண்ணே. இன்னொரு தடவை சொல்லு. 1.50. எழுந்திரிச்சு போலாம். அக்கா வாங்க சொல்லுங்க. ஏய் பட போனி ஆகலண்ணே, வாங்கிக்கங்கண்ணே. போறாங்க. சரியா கஞ்சின போய் லவ் பண்றீங்களே. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இழிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட 5ங்கிறத 10 கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரித்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரித்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்க அதை நான் சொல்லலைங்க. அவங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்க கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5. 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல இருக்க. நமக்கு கல்யாணமாய் எத்தனை வருஷம் இருக்கும்? நல்ல காங்கையும் காலமா இருக்கான். எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே. 6 வருஷமா? நேத்தோட கல்யாணமாய் 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவா இருந்திருப்பான். வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்ல கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு ரேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாட்டம் பிடிக்காது. ஏயோ இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகுன என்கிட்ட ரீல் விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் பூரா சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன, புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி.